வெல்கம் டு SFRBC சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்காலர்ஷிப் பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஸ்காலர்ஷிப்பு. இந்த ஸ்காலர்ஷிப்போட நேம் நீங்கள் பார்த்தீங்க அப்படிங்கன்னா, பரேஷ் ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் ஃபார் அண்டர் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணுறதுக்கான டெட்லைன் வந்துட்டு டிசம்பர் 15 சொல்லியிருக்காங்க. ஸோ இது எந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, யூஜி ஃபர்ஸ்ட் இயர் ஆர் பிஜி ஃபர்ஸ்ட் இயர் படிச்சுட்ருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அண்ட் டிப்ளமோ கோர்ஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் கொடுக்குறாங்க. அண்ட் ப்ரொஃபஷனல் ஃபீல்ட் சச் as காமர்ஸ், எக்கனாமிக்ஸ், accounting and finance, banking, insurance management, data science, statistics, risk management and other related fields. இந்த மாதிரி கோர்ஸ் எடுத்து படிக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே இவங்க வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதுக்குன்னு சர்டன் எலிஜிபிலிட்டி இருக்குது. வாங்க அந்த எலிஜிபிலிட்டி என்னன்றதை உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு அந்த ஸ்டூடெண்ட் வந்து அவங்களுடைய ப்ரீவியஸ் கிளாஸ் ஆர் ப்ரீவியஸ் செமஸ்டரில் மினிமம் 50% இவங்க வந்துட்டு மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் இம்பார்ட்டன்ட் எலிஜிபிலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய ஃபேமிலி ஆனுவல் இன்கம் வந்துட்டு 5 லட்சத்துக்கு மேலே இருக்கக்கூடாது அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஸ்டூடெண்ட் வந்துட்டு ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கிற எல்லா பிளேஸில் இருக்கிறவங்களும் இந்த ஸ்காலர்ஷிப்பை அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ பெனிஃபிட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படிங்கன்னா, அவங்களுக்கு பர் இயருக்கு 15,000 ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஸ்காலர்ஷிப்க்கு அப்ளை பண்ண வேண்டிய இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு நான் இப்போ சொல்கிறேன், டிஸ்பிளேல பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட் வந்துட்டு அந்த அப்ளிகண்ட்டுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அது ரீசெண்டாக எடுத்த ஃபோட்டோவை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. செகண்ட் இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட் வந்துட்டு அவங்களுடைய மார்க் ஷீட் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ அது வந்துட்டு அட்டஸ்டேஷன் வாங்கி வச்சுக்கோங்க. மூணாவது இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட் வந்துட்டு காலேஜ் அட்மிஷன் ப்ரூஃப் கேட்குறாங்க. ஸோ அட்மிஷன் ப்ரூஃப்க்கு வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஃபீ பே பண்ணியிருப்பீங்க இல்லையா, அதோடைய ரெசிப்ட் இருந்துச்சுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபோர்த் டாக்குமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி. ஸோ அந்த ஸ்டூடெண்ட்டுடைய பேன் கார்டு இல்லாட்டி டிரைவிங் லைசன்ஸ், ஆதார் கார்டு, இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஐடி ப்ரூஃப் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அட்ரஸ் ப்ரூஃபும் கேட்டிருக்காங்க. ஸோ அட்ரஸ் ப்ரூஃபில் வந்துட்டு அதுலேயும் வந்து நீங்கள் இப்போ கரண்ட் அட்ரஸ் எதில் இருக்கீங்களோ அந்த அட்ரஸ் இருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஐடென்டிட்டி கார்டு வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்காலர்ஷிப்க்கு எப்படி அப்ளை பண்ணணும், எந்த லிங்க் யூஸ் பண்ணணும் அப்படின்றத நாங்கள் எங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். இது இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள், நாங்கள் ரிப்ளை பண்ணுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.